மஹிந்த ராஜபக்ஷ அண்ட் கபில சந்திரசேன இவங்களுடைய இந்த நியூஸால வந்து ஒரு சின்ன நியூஸ் ஒன்று மறைபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ம்ஹ்ம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து தேரர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்க போகுது? அதுவும் இப்படியான ஒரு பிரச்சனை. ஒரு சிறுமிய வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தி அவர் வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. அதுவும் ஒரு பெயர் போன புகழ்பெற்ற ஒரு தேரர். எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பை பத்தி எடுத்துக்கொள்ளும்போது, அவங்க அவங்க மனசுல மறுபடியும் ஒரு விரக்தியான ஒரு மனநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க சொன்னது ஒண்ணு, செஞ்சுகிட்டு இருக்கிறது இன்னொன்னு. புதிய ஜனாதிபதியா அவர் பதவியேற்று அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றிருந்த சந்தர்ப்பத்துல, நாங்களே கூட பாராட்டியிருந்தோம் பல நாங்களே ஃபயர் விஷயங்கள நாங்க விட்டுருக்கோம். பாராட்டியிருந்தோம். நானே கூட சொல்லியிருக்கேன். ஆனா போக 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 இப்ப கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷம் ஆக போகுது. இப்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் புகுதறி துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கணேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் அது என்ன சொல்றது, ஒரு ம். மாதிரி இருக்கு. சந்தோஷமாவும் இல்ல, துக்கமாவும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். மிக்ஸ்டான ஃபீலிங்கா? மிக்ஸ்டான ஃபீலிங். ஏன் ஏன் அப்படின்னு என்னாச்சு? பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள நாங்க இன்னைக்கு வந்து எதிர்பார்த்தோம். ம். எதிர்பார்த்த மாரியே சில விஷயங்கள் வந்து நடக்கல. ஸோ ஓ! அப்ப அதனால நீங்க ஒரு சரின்னு பார்த்தா ஏமாற்றம் அப்படின்னு கவல சொல்லலாம். தானே படணும். அதான் அந்த சந்தோஷம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றம். ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இன்றைய தினம் வந்து இலங்கையில மிக முக்கியமான ஒரு செய்தி பதிவாகி இருந்தது. அதுவும் நாங்க நேற்றைய தினம் எதிர்பார்த்திருந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே இத பத்தி ரொம்ப பேசியிருந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முன்னிலையாகி கவனமா வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டாரு. அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு பேசுவோம். அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி பேசுவோம். நிச்சயமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரான விஜய் வந்து ம். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆமா. இந்த முதல்வன் படம் பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய கட்டளைகள் வந்து போட்டிருக்காரு. அத ம். பத்தி பார்க்கலாம். அது ஓகே. மட்டும் இல்லாம, இந்த மஹிந்த ராஜபக்ஷ அண்ட் கபில சந்திரசேன இவங்களுடைய இந்த நியூஸால வந்து ஒரு சின்ன நியூஸ் ஒண்ணு மறைபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ம்ஹ்ம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவருடைய வழக்கு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து ஒரு சிறுமிய வந்து தவறான ஆமா. நடவடிக்கைக்கு ம். உட்படுத்தினதா ம். ஒரு இது இருக்கு. அத ம். வந்து இப்ப யாருமே பேசல அப்படின்னு சொல்லலாம். ம். அத பத்தியும் இன்னைக்கு நாங்க பேசலாம். ஓகே. ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போகலாம். ம். சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். இந்த ஏமாற்றத்துக்கான காரணம். காரணம். அது வந்து இப்ப அண்மையில தான் இது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆமா. வந்து இந்த கபில சந்திரசேன அவருடைய மரணம் இருக்கு இல்லையா? ம். அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ பத்தி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள வந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்து கூப்பிட்டிருந்தாங்க. ஒரு ம். வாக்குமூலம் எடுக்க போறோம் அப்படின்னு கூப்பிட்டிருந்தாங்க. ஆமா. இது எதனை அடிப்படையாக வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபில சந்திரசேன அவர் சில வாக்குமூலங்களை குடுத்திருக்காரு இல்லையா? அத ம். அடிப்படையா வச்சு தான் இன்னைக்கு வாக்குமூலம் வரணும் அப்படின்னு வந்து கொண்டு போனாங்க. ம். அப்போ அரசியல் வட்டாரங்கள்ல வந்து நிறைய கதைகள் வந்து அடிபட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போறாரு, அங்க என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஆமா. ஒருவேளை கைது செய்யப்படலாம். ம். இதுக்கு முன்னாடி கூட நம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ம். ஸோ அதே மாதிரியான சம்பவம் இவருக்கும் நடக்குமா அப்படின்னு அந்த அரசியல் வட்டாரங்கள்ல நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள தாண்டி பார்த்தீங்கன்னா, நேத்து நீங்க சொன்ன மாரி தான். சோசியல் மீடியா வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு ஆதரவா போஸ்ட் போடுறதா ம். இருக்கட்டும். இன்னைக்கு கூட அந்த திணைக்களத்த சுத்தி நிறைய கிரவுட் எல்லாம் இருந்துச்சு. ஆமா. ஆனா எதிர்பார்த்த மாதிரியே எதுவும் நடக்கவில்லை. ம். இல்ல இப்ப இதுல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னது தான். இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரப்போறாரு அப்படிங்கிறது அவரும் உறுதியா சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடியே. ஆமா நான் போவேன், போய் முன்னிலையாக போறேன். வாக்குமூலத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இப்ப போய் 9 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 11:50 கிட்டத்தட்ட 12 மணிக்கு இவரு வந்து வாக்குமூலத்த நிறைவு செஞ்சுட்டு வெளியில வாராரு. இந்த வாக்குமூலம் வழங்குறதுக்கு அந்த உள்ள போன அந்த டைம் பீரியடுக்குள்ள, அந்த சின்ன கேப்புக்குள்ள வெளியில இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வெளியில வந்து பல விஷயங்கள் நடந்துருச்சு. அது பார்க்கும்போது தான் என்ன நடக்குது? நாட்ல வந்து சரி ஓகே, இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கும்போது, காமா இருக்கக்கூடிய ஒரு சில மறந்த சந்தர்ப்பத்துல விஷயங்கள கூட ஆமா. ஞாபகப்படுத்துற மாரி. ஞாபகப்படுத்துற மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த இடத்துல கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியும் வருகை தந்திருந்தாரு. அவங்களுடைய சகோதரருக்காக அவரும் வந்திருந்தாரு இந்த இடத்துக்கு. இந்த ஆதரவாளர்கள் குழு எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா? எதுக்காக மே 12 இவங்கள வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்காக குரல் கொடுக்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதே மாதிரி இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னாடி இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்த பார்க்கக்கூடியதா இருந்தது. அவங்க சொன்ன அளவுக்கு ஒரு பெரிய என்ன மக்கள் கடல்ன்னு சொன்னாங்க. அந்த கடலா இல்லனாலும் கூட ஒரு சின்ன அளவுக்கான மக்கள் வந்திருந்தாங்க. இவங்க எப்படி அ கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ வந்து எங்களுடைய நாட்டோட இறுதி யுத்தத்த வந்து நிறைவு செய்த ஒரு மிகப்பெரிய தலைவர்.
அவரை நீங்க எப்படி புடிச்சு சிறையில போடலாம்? நீங்க எப்படி இந்த மாதிரி ஜஸ்ட் வாக்குமூலத்துக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்களே தவிர, மைத்ரிபால சிறிசேனவும் தான் அடிக்கடி வந்துட்டு போறாரு. ஏன் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கல? அவரும் ஒரு நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி. நல்லா ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆனா, இந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்காக இன்னைக்கு வந்து குரல் கொடுத்தவங்க வந்து, நாட்டுல இப்ப இனவாதம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுடைய மனசுலயும் வந்து, இவங்க மறுபடியும் இனவாதத்த தூண்டுறாங்களோ? அப்படிங்கிற பல கேள்விகள பர்சனலா பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஆமா. அவங்க கையில வச்சிருந்த ஃபோட்டோஸா இருக்கட்டும். ஆமா. இப்ப சில தலைமுறைகளுக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியாது இல்லையா? ம். அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்களுக்குள்ள வந்து ஒரு விரோத உணர்வை ஏற்படுத்துற மாரி தான் அந்த சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஆமா. அதே மாதிரி ம். அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸா இருக்கட்டும். இது ம். எல்லாமே பார்க்கும்போது நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அதாவது இயக்கத்தோட தலைவர் அவருடைய புகைப்படத்த பயன்படுத்தி, அவரோட ஃபோட்டோவ பயன்படுத்தி, இவங்களுடைய குற்றச்சாட்டு எதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் வந்து புலம்பெயர் தமிழர்களுக்காக செயற்பட்டுட்டு இருக்காங்க. புலம்பெயர் தமிழர்களோட பணத்த வச்சு தான் அவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் மஹிந்த ராஜபக்ஷ வந்து வாக்குமூலத்துக்காக அழைக்கிறாங்க. இப்படி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அவர் மேல அவதூறு பரப்புறாங்க. அவருக்கு இழிவான பெயர்கள எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இங்க இருக்க இந்த ஆதரவாளர்கள் மூலமா அரசாங்கம் மேல ம். முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி குறிப்பா இந்த மாசத்துல வந்து புலம்பெயர் தமிழர்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்க வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க. வாக்குமூலத்துக்கு வந்து அவர கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாரியும் நிறைய கதைகள் வந்து அடிபடுது. ஆனா ம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்ல. சம்மந்தமே ஏன்னா கிடையாது. இது ஆமா. வந்து அவர எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாபஸ் 2013ஆம் ஆண்டு நடந்த ம். ஒரு சம்பவத்துக்கு இவர் லஞ்சம் வாங்கினாரா அப்படின்றதுக்கு தான் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. ம். இதுக்கு வந்து வெளியால வந்த மக்கள் வந்து அந்த மாதிரியான ஃபோட்டோஸ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே ம். மாதிரி அந்த நீங்க சொன்ன மாரி தான் இனவாதத்தை தூண்டுவதற்கான எந்த அவசியமுமே கிடையாது. கிடையாது. பட் அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியல. ம். அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எனக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலயும் ஒரு கோவம். இவ்வளவு சாட்சிகள் எல்லாமே இருக்கு. இப்ப உயிரிழந்த கபில சந்திரசேன ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இந்த $2 மில்லியன் காசுல வந்து 3 தடவைகள் $60 மில்லியன் ரூபாவா குடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்த குடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்த கபில சந்திரசேன சொல்லியிருக்காரு. அவ்வளவு சாட்சிகள் இருந்தும் இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது 2வது கேள்வி. எதுக்கு அரசாங்கம் இவ்வளவு தாமதப்படுத்துது இந்த விஷயங்கள், இந்த வழக்கு விசாரணைகள நிறைவு செய்றதுக்கு? இது ஒரு விதத்துல ஏமாற்றமாவும் இருக்கலாம். அவர கைது செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னா, அவர் மேல 1, 2 கிடையாது. எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த ராஜபக்ஷ குடும்பம் மேல சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்கள விசாரணைக்கு அழைக்கிறதோட எல்லாமே நிக்குதே தவிர, இத தாண்டி ஒரு ஸ்டெப் போக மாட்டேங்குது. இந்த எல்லா விசாரணைகளும் இதோடே தான் இருக்கு. இப்போ கபில சந்திரசேன உயிரிழக்கும்போது, அந்த சந்தர்ப்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கோட ஒரு முக்கியமான சாட்சி. இவர் இல்லாம வந்து இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல தேவையான சாட்சிகள் இருக்கு, போதுமான சாட்சிகள் இருக்கு. அவர் இல்லனாலும் கூட இந்த விசாரணைகள முன்னாடி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியான பின்னணியில தான் இன்றைய தினம் அவர் வந்தே ஆகணும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி, விசாரணைகள் நடந்ததா? இல்லையா? என்ன நடக்குது? அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம அரசாங்கம் இந்த விஷயத்துல செயற்படுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஏன்னா, அனுரவோட ஒரு முக்கியமான வாக்குறுதிகள்ல ஊழல்வாதிகள ஜெயிலுக்கு அனுப்புறதும் ஒரு முக்கியமான வாக்குறுதி இல்லையா? பட் ஸ்டில் ஊழல்வாதிகள் எல்லாமே வந்து வெளியில சுதந்திரமா தான் இருக்காங்க. அதே குற்றங்கள செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு எங்களுக்கு தோன்ற மாதிரியே மக்களுக்கும் தோணும் தானே? அந்த மக்கள் அந்த எதிர்பார்ப்போட தான் இவங்கள வந்து வோட் போட்டு ஆட்சிக்கும் கொண்டு வந்தாங்க. ம். ஆனா இவங்களும் வந்து அந்த பழைய அரசாங்கம் செய்ற மாரியே தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ம். நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னு ஆமா. பார்த்தீங்கன்னா, வர முன்னாடி வந்து நாங்க சொல்லுவோம். இது பண்ணுவோம், அது பண்ணுவோம்னு சொல்லுவோம். நிச்சயமா. அண்ட் 5 வருஷத்துக்கு நம்ம அதையே வச்சு இழுத்துக்கிட்டு போவோம். அப்ப இதுக்கு அடுத்ததா இன்னொரு அரசாங்கம் வரும். அவங்களும் வந்து வாக்குறுதியா குடுப்பாங்க. ஸோ இப்படி ம். பண்ணி கடைசியில யார ஏமாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மக்கள் தான் தான். ஏமாறுறாங்க. ஆமா. அண்ட் என்னன்னா, அந்த இப்ப சாதாரணமா நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களோட, தெரிஞ்சவங்களோட இந்த விஷயங்கள பத்தி பேசுவோம் இல்லையா? இப்ப நாட்டுல என்ன நடக்குது? இப்ப ஆண்ட்ரு எப்படி ஆட்சி செய்றாரு? இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள் எல்லாம் வந்து பேசக்கூடிய இடங்கள்ல, பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடங்கள்ல இருக்கும்போது, மக்கள் கிட்ட இப்ப மறுபடியும் ஒரு விரக்தி தான் இந்த எங்களுடைய நாட்டோட பொலிடிக்ஸ் பத்தி எடுத்துக்கொள்ளும்போது, எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு பத்தி எடுத்துக்கொள்ளும்போது, அவங்க மனசுல மறுபடியும் ஒரு விரக்தியான ஒரு மனநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க சொன்னது ஒண்ணு, செஞ்சுகிட்டு இருக்கிறது இன்னொன்னு. டோட்டலா அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்களா? ஏன்னா, எவ்வளவு உத்வேகமா இருந்தாங்க வந்த புதுசுல எல்லாருக்குமே தெரியும். போதை ஒழிப்பு திட்டம், அது இதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவா கிளீன் இருக்கட்டும். ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி
பல விஷயங்கள், பல திட்டங்கள் அடுத்தடுத்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இப்ப வரைக்குமே எதுவுமே வந்து முழுசா நிறைவடைஞ்சதா எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து சரி ஓகே. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க அந்த மார்க் போட்டுக்கிறதுக்காக, ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக செய்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இப்போ மலையகத்துக்கு போனா, அங்க ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அங்க இருக்கக்கூடியவங்களோட சம்பள உயர்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. நடந்துச்சு. ஆனா ஆமா. அதுவே டிட்வா புயலுக்கு அந்த நிவாரணம் வந்து இன்னும் குடுக்கப்படல இன்னும் அப்படின்ற குடுக்கப்படல. மாரியே இருக்கு. ரீசென்ட்டாவும் கூட ஜனாதிபதி ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட்டு, இந்த பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல இருக்கவங்க உடனடியா வெளியேறணும் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணணும்? அடுத்து அரசாங்கம் அதுக்கு என்ன பண்ண போகுது? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஈழத்துக்கு, அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சில ஒரு 2, 3 இடங்கள்ல காணிகள விடுவிச்சு, மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி அதே இருக்கு. மாரி தையட்டி பிரச்சனையா இருக்கட்டும். தையிட்டி பிரச்சனையா இருக்கட்டும். அப்போ இது ஒரு சில விஷயங்கள கண்டுக்கிறதே கிடையாது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பா நிதி வந்து அவங்க சரி ஓகே. நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க காசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு அ எதிர்கால திட்டமுமே இல்லாம இந்த அரசாங்கம் போய்க்கிட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள சொல்லலாம். அவங்க சொல்லி கொஞ்சம் லேசா தொட்டுட்டு வந்திருக்க விஷயங்கள் நெறைய இருக்கு. தொட்டுட்டு வந்த விஷயங்கள் நெறைய இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து தீர்த்து வைக்க வேண்டிய விஷயங்களும் நெறைய இருக்கு. நெறையவே இருக்கு. அந்த மோசடிகளா இருக்கட்டும், அதே மாரி ம். தான் நீங்க சொன்ன மாரி தான். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வந்து சொன்னாங்க. எங்களுடைய ஆட்சி வந்து மோசடி இருக்காது, ம். ஊழல் இருக்காது அப்டின்னாங்க. ஆனா இவங்களுடைய ஆட்சியில தான் நிறைய காசும் வந்து காணாம போயிருக்கு. ஆமா. இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் இருக்காரு. ம். சாகர காரியவசம் இருக்காரு. ம். அவர் வந்து பெருமையா சொல்றாரு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆட்சியில வந்து காசுகள் காணாம போகல. அதனால நாங்க வந்து தைரியமா எங்களுடைய தலைவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. நீங்க ம். எத்தன விசாரணை கூப்பிட்டாலும் நாங்க வந்து வருவோம் வந்துட்டோம். அப்படின்ற ம். மாரி அவர் பெருமையா சொல்றாரு இல்லையா? அவர் ம். சொல்றதுக்கு யார் இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இதே அரசாங்கம் தான் இடம் அரசாங்கம் வச்சிருக்கு. தான். ஆமா. இப்போ இந்த விஷயத்துல கூட மஹிந்த ராஜபக்ஷவனோட சட்டத்தரணி. அவர் இப்போ ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இவரு வாக்குமூலம் எல்லாம் நிறைவு செஞ்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மனோஜ் கமகி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாரு. கருத்து தெரிவிக்கிற சந்தர்ப்பத்துல இவரு நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு இல்லையா? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த மே மாதத்துல. அதாவது எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் இந்த நினைவு வாரம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல புலம்பெயர் தமிழர்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக தான் அன்றும் அரசாங்கம் இப்படியான திட்டங்கள கொண்டு வராங்க. அதனால தான் மஹிந்த ராஜபக்ஷவ இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. மஹிந்த ராஜபக்ஷ வந்து இந்த பூ வச்சு கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு நபர். வெளிநாட்ல ஒரு நபர் இப்படி இருந்தா, ஒரு தலைவர் இப்படி செஞ்சிருந்தா, அந்த நாட்ல இருக்கக்கூடியவங்க இப்படிதான் அவர செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆனா நாங்க தான் வந்து இவர வழக்கு விசாரணைகளுக்கு அழைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே. இப்படி பேசுற அளவுக்கு நம்மளுடைய எதுக்கு அரசு இடம் குடுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு இடத்துக்கு போய் வந்து கருத்து தெரிவிக்கும்போது சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து சட்டம் சமமா இருக்கும். ஒண்ணு சட்டத்துக்கு கீழ இருக்கணும். அப்படி இல்லன்னா சட்டத்துக்கு பயப்படணும். சட்டத்த மீறி செயல்பட முடியாது. எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே நடைமுறைக்கு வர்ற மாதிரி தெரியல. ஸோ மக்கள் இப்போ ஆல்ரெடி டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க ஒரு சில விஷயங்கள்ல. திரை சேரி விஷயமா இருக்கட்டும், அப்படி இப்படி ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப டிசப்பாயிண்டடா தான் இருக்காங்க. ஹேக்கர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ஹேக்கர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னொரு அமெரிக்க அக்கவுண்ட்டுக்கு வந்து காசு வந்திருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இத எப்படி ஈடுகட்ட போறாங்க? மக்கள் நிதியில தான் கை வைக்க போறாங்களா? ஜனாதிபதி பார்லிமென்ட்ல பேச போறேன்னு சொன்னாரு. இன்னும் இது எல்லாமே அமைதியா இருக்காங்க அப்படின்னா, இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தானே. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கா? இல்லாட்டி ம். ப்ராசஸே இல்லாம இருக்கா? அப்படின்றது தான் ஸோ மக்கள்கிட்ட இருக்க இப்ப என்ன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உத்வேகம் எங்க போச்சு? நீங்க ஆரம்பிக்கும்போது ஒரு டொப் கியர்ல போனீங்களே, அந்த ஆமா. கியருக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்றது தான் ம். மக்கள்கிட்ட கேள்வியா இருக்கு. ம். சரி பார்க்கலாம். இனிமே அடுத்த சில நாட்கள்ல ஏதாவது அறிவிப்பு வந்தாலும் வரும். ம். ஜனாதிபதி வந்து ஏதாவது உரையாற்றினாலும் மாற்றுவாரு அப்படின்னு ம். நம்புறோம். ம். ஸோ இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி இருக்கார் இல்லையா? ம். அவரு ஆட்சி ஏறும்போது ஒரு உத்வேகத்தோட வந்த மாதிரி, ம். தமிழகத்துல விஜய் அவர்கள் ம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனேயே வந்து நிறைய கட்டளைகள் வந்து போடுறாரு. என்ன ஆமா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அந்த ம். சில சில இடங்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து 500 மீட்டருக்குள்ள இருக்க மதுபான சாலைகள் வந்து மூடப்படணும் அப்படின்னு வந்து அவரு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ம். அத வந்து இந்தியால இருக்க நிறைய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சு, அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. நிஜமாவே அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். கிட்டத்தட்ட 717 மதுபான சாலைகள் வந்து பூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் காலையில அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. பகல் ஆகும்போது சொன்ன மாதிரி அது எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னும் இந்திய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. நிஜமாவே அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு இருக்கு இல்லையா? அவர் அந்த 3
பதவி ஏற்ற உடனே 3 விஷயங்கள கையெழுத்திட்டாரு. அதுல இந்த போதைப்பொருள் தடுப்பும் தமிழ்நாட்டுல போதைப்பொருள் தடுப்பு அப்படிங்கிறதும் வந்து முக்கியமா அ ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான திட்டங்களையும் முன் வச்சிருந்தாரு. அப்போ அதையும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கதாகவும், கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு மையங்கள வந்து அவரு உருவாக்கி இருக்கதாகவும், கொண்டு வந்திருக்கதாகவும் வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி இந்த தா தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய பிறந்த நாட்களா இருக்கட்டும், கொண்டாட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த ஒரு செலிப்ரேஷனையுமே வந்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய விதத்துல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய டயலாக்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு டயலாக் ஒன்று இருக்கு இல்லையா, ம். சத்தமா பேசாத சுத்தமா சுத்தமா பிடிக்காத பிடிக்காது. மொத்தமா தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கே அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆமா. பேனர் வைக்கக்கூடாது, பிறந்த ம். நாளோ எதுவோ எந்த பண்டிகையா இருந்தாலுமே மக்களுக்கு நான் வந்து மக்கள் நிம்மதியா இருக்க விடுங்க. நிம்மதியா இருக்கிற மாதிரி ம். கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்ம நாட்டிலையும் இப்படிதானே ஒரு காலத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அதான். உத்வேகம் வந்து இவருக்கும் குறையாம இதே ஸ்பீட்ல அங்க சரி போனா நாடு வந்து முன்னேறும் நம்ம அப்படின்னு வீட்ல வந்து பார்க்கலாம். நம்ம புதுசா ஒரு தும்பு தடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது கூட்டுறதுக்காக, அது புதுசு அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா கூட்டும். அது போக போக நாளடைவுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அது தேய்ஞ்சு போயிரும். நம்மளால அத வந்து வச்சு யூஸ் பண்ணவோ, கூட்டவோ முடியாது. ஸோ, புது தும்பு தடி எப்பவும் நல்லா தான் கூட்டும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, இதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ எங்களுடைய நாட்டிலயும் வந்து எங்களோட புதிய ஜனாதிபதி அவர் பதவியேற்று அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றிருந்த சந்தர்ப்பத்துல, நாங்களே கூட பாராட்டியிருந்த விஷயம். பல நாங்களே விஷயங்கள ஃபயர் நாங்க விட்டுருப்போம். பாராட்டியிருந்தோம். நானே கூட சொல்லியிருக்கேன். பல இடங்கள்ல நானே சொல்லியிருக்கேன். வாவ்! வேற லெவல். நல்லா பண்றாரு. நல்ல ஜனாதிபதி. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா போக, போக, போக இப்ப கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷம் ஆக போகுது. இப்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் புகுதறி அப்படின்ற மாதிரி என்னடா தான் போகுது. நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் விஜயும் கூட வந்து இத விட பல வாக்குறுதிகள வழங்கியிருந்தாரு. அனுரகுமாரோட வாக்குறுதிகள் என்ன? விஜய் வழங்கின வாக்குறுதிகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி நிறைய வாக்குறுதிகள வழங்கியிருந்தாரு. அதுல இப்போ முதற்கட்டமா ஒரு சில விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்காரு. அதுலயும் நேத்து வந்து அவர் பண்ண ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? நம்ம நேத்து நிகழ்ச்சியிலயும் பேசியிருந்தோம். அதே மாதிரி சீமான சந்திச்சிருந்தாரு. வைகோ அவர்கள சந்திச்சிருந்தாரு. இப்படி முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சிருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள உதயநிதி சந்திச்சிருந்தாரு. ஸ்டாலினை வந்து கட்டி பிடிச்சி ஆமா. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து வரவேற்று போயிருந்தாரு. ம். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோனே வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வெளியாகிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அழகான ஒரு சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, முதிர்ச்சியான அரசியல் அப்படின்னு. விஜயோட அரசியல் வந்து முதிர்ச்சியா இருக்கு. மெச்சூர்டான ஒரு பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டி இருந்தாங்க. ஸோ இந்த மெச்சூரிட்டி பொலிட்டிக்ஸ்ல இருக்கிற இந்த மெச்சூரிட்டி வந்து இந்த இருக்க போற இந்த கொஞ்ச நாள்லயும் இன்னும் இருக்கு இல்லையா? இப்ப வந்திருக்காரு 2 நாளா, 3 நாளா இன்னும் இருக்கு. மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவைகள அதே மெச்சூரிட்டியோட அவர் ஆற்றணும். இந்த கூட்டணி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் சாயாம, அவங்க பக்கம் சேர்ந்துராம, அவங்களுடைய கொள்கைகளுக்குள்ள போயிராம, இவங்களுக்குன்னு இருக்க தனியான கொள்கைகள கடைபிடிச்சு மக்களுக்கு சேவையாற்றணும். மக்கள் நம்பிக்கையை வந்து இங்க நடக்கிற மாதிரி அங்க நடந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவையும், முதலமைச்சர் விஜயையும் வந்து கம்பேர் பண்ணோம் இல்லையா? தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருக்கும்போதே கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப இன்றைய தினமும் வந்து சட்டப்பேரவையோட 2ஆம் நாள். ஆனா இன்னைக்கு தான் அவர் வந்து அவருடைய 1வது உரைய வந்து ஆற்றியிருந்தாரு. அதுவும் ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்து ஆ. ஆற்றியிருந்தாரு. இப்ப இனிமே டெய்லி ஒரு சட்டப்பேரவைக்கு நம்ம வந்து கதை கேட்கறதுக்காகவே அதை பார்க்கலாம். அண்ட் ம். எனக்கு என்ன இப்ப நான் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டப்பேரவையில வந்து ஒரு ஹீட்டான ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது ம். விஜய் அவர்கள் வந்து எப்படி பேச போறாரு, ம். வந்து எப்படி பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்க போறாரு அப்படின்றது வந்து நான் பார்க்கறதுக்கு பர்சனலா நான் வந்து ஆர்வமா இருக்கேன். ஆமா. எனக்கு அது பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசும்போதே கூட, நான் ஒரு ஒரு கட்டத்துல நானே ஷாக் ஆயி பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம பார்த்து ரசிச்ச ஆக்டரா? ஆடியோ லான்ச்லலாம் வந்து மைக்க குடுத்தாலே கொஞ்சம் அ ஷை ஆயிட்டு, பேசணுமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு பேசுற மனுஷனா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, நான் அந்த பிரச்சாரங்கள் அந்த டைமே வந்து நானே யோசிச்சிருக்கேன். இது சட்டப்பேரவையில, சட்டமன்றத்துல பேசுறது ஒண்ணும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆனா ஆனா எப்படி சண்டை போடுறாருன்னு ஆ, பார்ப்போம். ஆமா. நேருக்கு நேரா இப்ப ம், உதயநிதி ம். ஸ்டாலின் அங்க இருந்து கேள்வி கேட்கும்போது இவர் எப்படி பதில் சொல்லுவாரு? அதுலயும் அதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு. நானும் அ முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரே காலேஜ்ல காலேஜ்ல தான் படிச்சோம். படிச்சிருப்போம். ஆனா அ என்ன திமுக தான் அரசியல்ல சீனியர்ஸ். அப்ப நாங்க சொல்றத எங்களுடைய கருத்துக்கள், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நாங்க ஆசைப்படுறோம். நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு போடும் போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா வந்து பெரும்பான்மையை
காட்ட ம், தவறி ம், ம், இருந்தாலுமே ம். திமுகவோட ஆதரவுல கூட்டணி வந்து கட்சிகள் கூட்டணி மூலமா. கட்சியோட ஆதரவுல வந்து வந்ததுக்கு ஆ, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப ஆமா. விஜய் அவர்களுடைய முகத்தை பார்க்கணுமே. என்ன பண்ண இதெல்லாம் கேட்கணும்னு சிச்சுவேஷன் இருக்கு. கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பதவி தானே அந்த பதவி ஆசை. அதனால சரி ஓகே இப்போ ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த நல்ல விஷயங்கள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினமும் பல அரசியல் தலைவர்கள், அதாவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்ச கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திச்சு அவங்கக்கிட்ட வாழ்த்து பெற போறதா வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே. ஆனா இது எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் பண்றது கூட ஓகே. அத கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம் தான். ஆனா எப்படி என்னென்ன பேசுனீங்க? அது பேசுனது எல்லாமே தான் வந்து லூப்ல வந்துட்டு இருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ், அந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, என்ன சொன்னீங்க? என்னென்ன சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி இது சோஷியல் மீடியா எடுத்தாலே வந்து ஒரே மீம்ஸா தான் இருக்கு. இந்த இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி, மீன் பண்ணி, ஓகே. ஸோ வெயிட் அவங்களுடைய பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட அரசியல் பாதை வித்தியாசம். அவங்க அரசியல கையாள்ற விதம் வித்தியாசம். அந்த அந்த விதத்துல விஜயோட அரசியல் கையாள்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கலாம். பாவம் பாவம் நம்மளே இருந்து தானே பார்க்க போறோம். ம். நம்மளுடைய ஷோவும் கண்டினியூ ஆகும். ஆமா. நம்மளும் டெய்லி அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்றது வந்து அப்டேட் குடுக்க தானே போறோம். கண்டிப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம். சரி, அது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ரீலங்கால வந்து நான் சொன்ன மாரி தான். ம். பண்டைய தினங்கள்ல வந்து நடந்த சில பிரச்சனைகளால நம்ம வந்து இந்த பிரச்சனைய வந்து மறந்துட்டோம். அது ம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர். ம். அவர் வந்து ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமிய வந்து தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தினதா வந்து ம். ஒரு கைது செய்யப்பட்ட விளக்கமறியலையும் வச்சிருந்தாங்க. ஆமா. ம். அந்த நியூஸ் வந்து நீங்க பார்த்தீங்களா கொஞ்சம்? ஓகே. அந்த தேரர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்கேயாவது பார்த்த மாதிரி, எங்கேயாவது ஒரு ஃபோட்டோல, ஏதாவது ஒஃபிஷியலா ரிலீஸ் ஆன ஒரு ஃபோட்டோல பார்த்த மாதிரி இருக்கும் அவரு. ஏன்னா, எங்களோட நாட்டோட பல அரசு தலைவர்களுக்கு பக்கத்திலே நிக்கக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய பல அரசு நிகழ்வுகள்லயும் வந்து இந்த தேரர் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த செய்தி வந்து இதுக்கு முன்னாடியே வெளியாகி இருந்தது. ஆனா, இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் அவர் மறுபடியும் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படணும். விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்தாரு. இப்போ 12ஆம் தேதி இன்னைக்கு மறுபடியும் அவர் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படணும். ஆனா, நவலோக வைத்தியசாலையில தான் இவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு. நீதிமன்றத்துல முன்னிலையாக மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நவலோக வைத்தியசாலையில இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து இவருடைய உடல் நலம் காரணமா இவர வெளியில விடுறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவர வந்து நீதிமன்றத்துல முன்னிலையாக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான காரணத்தினால அவர் வந்து இன்னைக்கு ஆஜராகல, முன்னிலையாகல. அப்ப அவருக்கான அந்த விளக்கமறியல் இன்றைய தினத்தோட முடிவடையுது. இப்ப இப்படியான பின்னணியில எங்க நாட்டோட சட்டம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எங்களுடைய அரசியல் தலைவர்கள். அப்ப இந்த சட்டம் வந்து தேரர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்க போகுது? அதுவும் இப்படியான ஒரு பிரச்சனை. ஒரு சிறுமிய வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தி அவர் வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. அதுவும் ஒரு பெயர் போன புகழ்பெற்ற ஒரு தேரர். அவருக்கு வந்து இப்போ சிறைச்சாலை வைத்தியசாலை இருக்கு. அரசாங்க வைத்தியசாலைகள் இருக்கு. அங்க போகலாம். விளக்கமறியல் நீதிமன்றத்துல முன்னிலையானதுக்கு அப்புறமா நீதிமன்றம் என்ன உத்தரவு குடுக்குதோ, தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்கப்படுதா இருந்தா, அதுக்கப்புறமா அவர வந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில அனுமதிக்கலாம். அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே போயிருக்கு இல்லையா அந்த வைத்தியசாலையில. ஸோ இப்படியான டைம்ல வந்து இந்த தேரருக்கு ஏன் வந்து சட்டம் ஒழுங்கா செயல்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இப்போ எழுப்பப்பட்டு வருது. நீங்க சொன்ன மாதிரியான கேள்விகள் எனக்கும் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பதில் வந்து ம். கிடைக்கல. நம்ம நாட்டுல வந்து சில விஷயங்கள கண்ணும் காணாத மாரி ஆ. இருக்கணுமோ அப்படின்னு கூட நமக்கே வந்து சில நேரத்துல வந்து கேள்வி எழுயுது. ம். சரி, பார்க்கலாம். இது வந்து அடுத்த அப்டேட் என்ன கிடைக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு, நம்மளும் அத வந்து வியூவர்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அப்போ இப்ப இந்த விஷயத்துல வந்து பாதுகாப்புத்துறை, நீதித்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சட்டம் என்ன பண்ணுது? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ சமூகத்துக்குள்ள எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா, நீங்க சொன்னதுதான் இப்போ மஹிந்த ராஜபக்ஷ இன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம், இந்த செய்தி வந்து கொஞ்சம் எல்லாராலையும் மறக்கப்பட்டுருச்சு. ஆனா, இது நிஜமாவே கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. தலைப்பு செய்தியா வர வேண்டிய ஒரு செய்தி. ஆனா, புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் அந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயம் தொடர்பா பிக்குமார் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 26 பிக்குகள் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சாரி, கிட்டத்தட்ட 24 பிக்குகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தொடர்பா யாருமே இப்போ தேடுறது கிடையாது. அன்னைக்கு அந்த நியூஸ் வந்தது. அன்னைக்கு அதை கடந்து போயிட்டாங்க. ஷேர் பண்றதோட சரி, விமர்சிக்கிறதோட சரி. ஆனா அடுத்தது என்ன நடக்குது? எங்களுடைய நாட்டுல வந்து சட்டம் சரியா நடந்துகிட்டு இருக்கா? இவங்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்படுதா? யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது? இதெல்லாம் வந்து நம்ம தேடி பார்க்கணும். அந்த விதத்துல வந்து இந்த
தேரர்களும் இந்த போதைப் பொருள் கடத்தல சம்மந்தப்பட்ட தேரர்களும் வந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி சட்டம் எல்லாருக்கும் சமமாக செயற்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே ஸோ இன்றைய தினம் நாங்கள் நிறைய செய்திகள் பார்த்துட்டோம் இல்லையா? இதே மாதிரி நாளை தினமும் என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஷேர் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.